ஹலோ வெல்கம் டு டாக்டர் வைத்திகிஸ் vlogs. இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் டே vlog. கிறிஸ்மஸ் டேனா டே இருக்காது. இன்றைக்கி நான் வந்து மகிழினிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்றத அந்த vlogல பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எல்சிடி பேனல் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மகிழினிக்காக. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. காஸ்ட் வந்து சம் 150 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. இது வந்து பேட்ரி பேஸஸ் தான், லைக் பேட்ரி போட்டோன்னா நம்ம இது ஒர்க் ஆகும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இதை வந்து நான் அவளுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தேன். பிகாஸ் வந்து அவள் வந்து ஏதாவது ஒரு கொரியர் வந்துச்சுன்னா அது என்னன்னு திறந்து காட்டினாலும் தூங்குவான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதுக்கான கிஃப்ட்டு ரேப் பண்ணுற கவரை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து மகிழினி நைட்டு தூங்கின பிறகு ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் நான் கிஃப்ட் ரேப் பண்ணேன். பிகாஸ் முன்னாடியே கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன்னா அவளுக்கு அந்த கிஃப்ட் எங்கேயாவது அந்த கிளிட்டர் ஆக தெரிஞ்சிச்சுன்னா அதை தொடர்ந்து கொடுக்குற வரைக்கும் மேடம் விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒழிச்சு வச்சுருந்தேன். இந்த ஒரு எல்சிடி பேனல் தான் நீங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் கிட்ஸ் யாராக இருந்தால் கூட வாங்கிக்கலாம். இது வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா நம்ம ரிமைண்டர் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர் புக் பண்ணணும், இல்லை கரண்ட் பில் பே பண்ணணும், இந்த மாதிரியான ரிமைண்டர்ஸ் கூட அதில் எழுதிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஆணி இருந்தால் அதில் மாட்டிடலாம். அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருந்தாங்க அதில். நெக்ஸ்ட்டு அவளுக்கு ஒரு 2 to 3 கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இல்லை ஒரு கிஃப்ட் ஷாப் தான் அது. அங்கே வந்து அவளுக்கு வந்து ஒரு கிச்சன் செட்டும் அதுக்கப்புறம் ஒரு 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 பேட் இல்லை 2 பேட் அண்ட் 2 பால் இருக்க மாதிரி செட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து அவளுக்கு என்ன தான் நம்ம எழுத படிக்கிறது இந்த மாதிரி அகாடமிக் பேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணாலும் லைக் ஜென்ரலாக குழந்தைங்கனாலே வந்து வேறு ஏதாவது விளையாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக வந்து அதுக்காக அந்த பேசிஸில் யோசிச்சு வாங்கினது தான் இந்த ஒரு கிஃப்ட்டு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ப்ரீவியஸ் டே போய் பார்த்தேன், கடை க்ளோஸ்டாக இருந்தது. கிறிஸ்மஸ் அன்றைக்கி இன்றைக்கி மார்னிங் போனால் என்றைக்குமே க்ளோஸ்டாக இருந்தது. ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் மறுபடியும் போயிட்டு நான் வந்து அந்த கடை ஓப்பன் ஆகிருந்தது. அங்கே போய்ட்டு 2 கிஃப்ட் டக்குன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவளுக்கு டெடி பேர்லாம் வாங்கி கொடுக்குற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா வந்து வீட்டில் நல்ல காஸ்ட்லியாக 2 டெடி பேர் இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. சும்மா எட்டி தொட்டு பார்த்துட்டு விட்டுடுவா. வேறு இந்த மாதிரி கிச்சன் செட்டு இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து பால் அண்ட் பேட் வாங்கி கொடுத்தோன்னா என் கூட விளையாடுவான். மேல் வீட்டில் அவளுக்கு பையன் இருக்கா ஃப்ரெண்டு, அவங்க கூட விளையாடுவா. ஸோ இது எனக்கு என்டையராக வந்து சம் 350-400 ரேஞ்சில் வந்திருந்தது. இந்த கிச்சன் செட் வந்து 200 அது 200 இது 200 400 ரேஞ்சில் வாங்கியிருந்தேன் நான். ஸோ வாங்கிட்டு வந்து அவளுக்கு தெரியாமல் வீட்டு வாசலில் வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வெளியே வந்து மகி இந்த மாதிரி சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் வச்சுருக்காருன்னு சொன்னோன்னா மகி ஜாலியாக சிரிச்சுட்டு ஓடி வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வாசலில் ஒரு எப்பவுமே சேர் ஒன்று இருக்கும், அந்த சேரில் வச்சுட்டு சத்தியமாக ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. நிஜமாக நான் நினைக்கிறேன் அவள் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கிஃப்ட்டை கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னன்னா சாண்டா கிளாஸ் வந்து என்னை பார்க்காம போயிட்டாரு அப்படின்ற ஒரு சோகம் மட்டும் முகத்தில் இருந்தது. காலையில் என்ன பண்ணியிருந்தேன், அவளுக்கு தலைக்கு குளிக்க வச்சுட்டு அழகாக அவளுக்கு ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் வந்து அவள் எனக்கு இந்த இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஃபெஸ்டிவல்னால் அந்த ஒரு ஃபீல் வரணும்னா ஒரு ட்ரெஸ் போடணும் இல்லையா, அதனால் அவளுமே வந்து கிறிஸ்மஸ்னால கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா வந்து சாண்டா வருவார், கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வைப் எதுக்கு நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுன்றதுனால காலையில் எழுந்து அவளை குளிக்க ஊற்றி ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரிலேட்டிவ் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து லைக் என்னோடய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து கேக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் ஒரு நல்ல ஜெஸ்டராக இருந்தது. ஈவன் தான் நான் வந்து மெட்டர்னிட்டி லீவில் இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணி வந்து கேக்ஸு ஸ்வீட்ஸு எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இதுதான் நான் வாங்கி கொடுத்த கிச்சன் செட். இது எல்லாமே இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. மிக்சிலேருந்து ஸ்டவ்லேருந்து அந்த அந்த வெசல்ஸ்லேருந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டான செட் வந்து 200. நம்மலாம் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் சாண்டா வருவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸ்கூலில் ஏதாவது ஒரு நாள் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அன்றைக்கி சாண்டா வந்து சாக்லேட்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவ்வளோதான் தெரியும். பட் இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த ஃபோனில் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக சாண்டா வருவாருன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்போது நம்ம அதை ஏமாற்ற முடியல. இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஓவராகவே தெரிஞ்சுது. ரொம்ப ரியாலிட்டி எதுவோ அதுபடி தான் நடப்பேன். பட் இருந்தாலும் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் வரும்போது கண்டிப்பாக இது ஒர்த்து தான் பண்ணுறதுக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த எல்சிடி இது கொடுத்தம்போது ஆப்வியஸாக அந்த டாய்ஸ்லேருந்து அது ஒரு ஹாப்பினஸ் இல்லை. பட் இருந்தாலும் அவள் திறந்ததுக்கப்புறம் அது என்னதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதில் எழுத போகிறோம் வரைய போகிறோன்னு தெரிஞ்சோன்னே ஓரளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஜென்ரலாகவே வந்து எனக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. நான் போட்டிருக்க நிறையா வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்று கூட குழந்தைக்கான டாய்ஸோ கிஃப்ட்ஸோ இருக்காது. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அது இட்ஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நான் யோசிப்பேன்.
இப்போ அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வேகமாக உங்கள் அப்பா கிட்ட ஓடி போகிறாங்க. மீன் வயலில் அவள் லாஸ்ட்டாக கேட்டது, அம்மா ஏமா சாண்டா கிளாஸ் சாக்லேட்டே கொடுக்கல, ஒரு பேக் ஃபுல்லாக சாக்லேட் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் வந்து காஸ்பிளே ஷாப் போகும்போது அவளுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு கிட்கேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கொடுத்த உடனே அது கிஃப்ட் ரேப் கூட நான் படலை, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி பழைய கிஃப்ட் கவர்லேயே சும்மா அப்படியே ரேப் பண்ணி அவள் கையில் கொடுத்துட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அப்புறம் சாண்டா பேக்கில் வேறு என்ன சாக்லேட் வச்சுருப்பாரு, எனக்கு தான் பெருசாக கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. கண்டிப்பாக வந்து இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி மார்னிங் எடுத்த vlog. நான் இன்றைக்கே போட்டால் கொஞ்சம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி போஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கே நான் போட்டேன். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டேல நிறைய வீடியோஸ் வந்து நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் என்டர்டெய்னிங்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த எல்இடி போர்ட். நான் உங்களுக்கு வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 120-150 தான் இருக்கும். நம்ம வீட்டு பாப்பாஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்ரி பேஸ்டுன்றதுனால நம்ம வந்து அது வெடிக்கும், சார்ஜ் போட்டால் வெடிக்கும் அப்படின்ற பயமும் நமக்கு இல்லை. ஓகே, தேங்க்யூ, பை பாய், ஹாவ் அ நைஸ் டே அண்ட் குட் நைட்.